கோயில் நுழைவாயில இருக்க அந்த படிக்கட்டுல மேல நிக்காம அதை தாண்டி போன்னு கண்டிப்பா நம்ம வீட்டு பெரியவங்க நம்ம கிட்ட சொல்றது உண்டு. அது ஏன் தெரியுமா? அது மட்டும் இல்லாம கோயிலுக்குள்ள நுழையிறதுக்கே ஒரு சில வரைமுறைகள் இருக்கு. அது என்னன்னு இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. முதல்ல கோயிலுக்குள்ள நுழையும் போதே நம்ம பாதம் மற்றும் கை கால்களை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணீர் எடுத்து நம்ம தலையிலையும் தெளிச்சுக்கணும். இந்த வழக்கம் இன்னும் நிறைய கோயில்களில் கடைபிடிக்கப்படுது. ஒரு சில கோயில்கள்ல இது சாத்தியம் இல்லாம இருக்கு. இப்படி தண்ணீரை வச்சு சுத்தம் பண்றது மூலமா நம்ம உடலை தூய்மைப்படுத்திக்கிட்டு முதல்ல கோபுரத்துல இருக்க கலசங்களை பார்த்து வணங்கணும். அதன் பிறகு வாயிற்காப்போர்களா இருக்க துவார பாலகர்களோட அனுமதியை வாங்கிட்டு தான் உள்ளே போகணுமா. உள்ள போகும்போது அங்க இருக்க படியை தாண்டி போகணும். அந்த படியை தாண்டும் போது நான் கொண்டு வந்த எதிர்மறை வினைகள், எண்ணங்கள், என்னோட கெட்ட செயல்கள், கவலைகள் எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு போறேன். அந்த கடவுளோட கருணையும் அவரோட நேர்மறை வினைகளும் எனக்கு கிடைக்கணும் ஆண்டவா அப்படின்னு கும்பிட்டபடியே அந்த படியை தாண்டணும். அப்படி இல்லாம அந்த படி மேல கால் வச்சு போனோம்னா நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்களையும் நம்ம கோயிலுக்கு உள்ளேயே கொண்டு போறதா அர்த்தம். ஒரு கோயிலுங்கிறது எப்பவுமே நாள் முழுக்க கூடப்படுற மந்திரங்களாலையும் நாதஸ்வர கெட்டிமேல சத்தங்களாலையும் மங்களகரமான வார்த்தைகளாலையும் நேர்மறை எண்ணங்களால நிறைஞ்சு இருக்கும். நம்மளோட கோயில்களோட கட்டமைப்புமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் இல்லையா? இதெல்லாம் கடைபிடிக்கும் போது தான் நமக்கு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நம்மளும் அந்த நேர்மறை எண்ணங்களை பெற்று உயர்வான வாழ்க்கை வாழ வாழ்த்துறேன். மேலும் நிறைய தகவல்களுக்கு ஸ்டோரி ஹப் தமிழை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அனைவருக்கும் வணக்கம்.